ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கதை மூலம் ஆங்கிலத்தை கற்போம். ஸோ கதை தமிழில் இருக்க போது அதை நம்ம ஆங்கிலத்தில் எழுத போகிறோம். ஸோ ஆங்கிலம் கற்பதற்கு மிக சிறந்த வழி அப்படின்னா, ஸோ அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கதை, இந்த கதையோட டாபிக் என்ன அப்படின்னா த கிரீடி டாக், பேராசை பிடித்த நாய். இப்போ கதையை நம்ம இப்போ பாயிண்ட்ஸாக எழுதியிருக்கேன். ஸோ இந்த கதையை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் எழுதலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஒரு நாய் மிகவும் பசியாக இருந்தது. ஓகே, இதை எப்படி எழுதலாம்? ஒரு நாய்னா என்ன சொல்றோம்? A dog. ஸோ ஒரு நாய் அப்படின்னா என்ன சொல்றோம்? A dog. மிகவும் பசியாக இருந்தது. ஸோ இருந்தது அப்படின்றது என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்ப A dog was மிகவும் பசியாக. பசினா என்ன? ஹங்கிரி. மிகவும் அப்படின்னா வெரி ஹங்கிரி. A dog was very hungry. Okay, second point. அது எல்லா இடங்களிலும் உணவு தேடியது. ஓகே, இது எப்படி எழுதலாம்? அது என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? இட். எல்லா இடங்களிலும் உணவு தேடியது. தேடியது இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? வெர்ப்ல சர்ச். Simple past tense, தேடியது. So it searched. It searched for எதற்காக அப்படின்னா உணவுக்காக. உணவு என்ன சொல்லுவோம்? Food. It searched for food. எல்லா இடங்களிலும். இது எப்படி எழுதலாம்? Everywhere. It searched for food everywhere. Third point, கடைசியாக அது ஒரு எலும்பு துண்டை கண்டெடுத்தது. கடைசியாக இது என்ன சொல்லலாம்? Finally. அது ஒரு எலும்பு துண்டை கண்டெடுத்தது. அதுனா என்ன? It. கண்டெடுத்தது. It found ஒரு எலும்பு துண்டை. அது எப்படி எழுதலாம்? It found a bone scrap. Finally, it found a bone scrap. Next, fourth one. அந்த எலும்பு துண்டை தன் வாயால் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தது. இது எப்படி எழுதலாம்? It picked எலும்பு துண்டை, the bone scrap. எப்படி? தன் வாயால் எடுத்துக்கொண்டு. அப்ப இது எப்படி எழுதலாம்? With its mouth. With its mouth. வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தது. And started to home. It picked the bone scrap with its mouth and started to go. Okay, next one.
வீட்டிற்கு போகும் வழியில் ஒரு பாலம் இருந்தது. இது எப்படி எழுதலாம்? வீட்டிற்கு போகும் வழியில் அது எப்படி எழுதலாம்? There was a பாலம். இது எப்படி எழுதுவோம்? Bridge. There was a bridge on the way to go home. There was a bridge on the way to go home. நாய் அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்த போது அதனுடைய பிரதிபலிப்பை தண்ணீரில் பார்த்தது. ஓகே, இது எப்படி எழுதலாம்? நாய் அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்த போது அப்படின்னு சொல்றப்பா, அப்ப இது எப்படி எழுதலாம்? when, அந்த சமயத்துல அப்படின்னு சொல்லுவோம். when the dog started கடக்க எப்படி எழுதுவோம்? crossing. when the dog started crossing அந்த பாலத்தை, the bridge. when the dog started crossing the bridge, it saw. தண்ணீரில் பார்த்தது, பார்த்ததை it saw. எதை பார்த்தது? அதனுடைய பிரதிபலிப்பை பார்த்ததா? அப்ப எப்படி எழுதலாம்? its reflection. பிரதிபலிப்பதை என்ன சொல்றோம்? reflection. எதில் பார்த்தது? தண்ணீரில். in the water. when the dog started crossing the bridge, it saw its reflection in the water. 7th one. தண்ணீரில் இன்னொரு நாய் எலும்பு துண்டுடன் இருப்பதாக நினைத்தது. எது எப்படி எழுதலாம்? ஸோ நினைத்தது, எது நினைத்தது? டாக். அப்போ the dog. நினைத்தது எப்படி எழுதுவோம்? thought. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா? the dog thought that. என்ன நினைத்தது அப்படின்னா என்ன சொல்றாங்க? இன்னொரு நாய் எலும்பு துண்டுடன் அப்படின்னு சொல்றோமா? என்ன சொல்றாங்க? there was another dog. எதுடன் இருந்தது? எலும்பு துண்டுடன். உடன் அப்படின்னா என்ன வரணும்? preposition with. so another dog with the bone stripe. எதுல? தண்ணீரில். in the water. The dog thought that there was another dog with the bone in the water. Okay, next. அந்த இன்னொரு எலும்பு துண்டும் தனக்கு வேண்டும் என விரும்பியது. அப்ப இப்படி நெக்ஸ்ட் எழுதலாம். it விரும்பியது. it wanted to get that. அது என்ன அப்படின்னா other bone to. it wanted to get that other bone too. Okay, next one. அதனால் தன்னுடைய பிரதிபலிப்பையை பார்த்து குறைக்க ஆரம்பிக்கிறது. எப்படி எழுதலாம்? அதனால் என்ன யூஸ் பண்றோம்? so it என்ன ஸ்டார்ட் பண்ணது? குறைக்க ஆரம்பிக்கிறது. started barking at its own reflection.
So it started walking at its own reflection. Okay, next. வாயை திறந்ததால் அதன் எலும்பு துண்டு கீழே விழுந்தது. ஸோ எலும்பு துண்டு கீழே விழுந்ததா இது எப்படி எழுதலாம்? இட்ஸ் bone, its bones right கீழே விழுந்தது. fell இதுல தண்ணீர் fell into the water. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதுக்கு காரணத்தை சொல்ல போறோம். என்ன காரணம்? வாயை திறந்ததா அப்படின்னு சொல்றோம். இது எப்படி எழுதலாம்? The mouth was open. The monster fell into the water because the mouth was opened. Okay, 11th one. பேராசை பிடித்த நாய் அதனுடைய எலும்பு துண்டை இழந்து விட்டது. இது எப்படி எழுதலாம்? பேராசை பிடித்த, பேராசைனா என்ன? greedy. The greedy dog இழந்து விட்டது. lost its bone strap. The greedy dog lost its bone strap. Okay, இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? பேராசை பெருநஷ்டம். அந்த நாயுடைய பேராசைனால தான் அந்த எலும்பு துண்டை இழந்து விட்டது. அப்ப அதனால என்ன மாரலா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு நீதி, பேராசை பெருநஷ்டம். covered all loss all. I hope that this video is very useful to you. If you like this video, hit your like button, share and subscribe this channel. Okay, meet you again.